Hey guys, welcome back to channel. இன்னைக்கு நம்ம சேனல் ரிச் மேன் புவர் மேன் சீரிஸோட பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இருக்க பார்ட்ஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு வந்து பாருங்கள். அப்புறம் கொஞ்ச நாளாக வந்து நம்ம சேனலில் வந்து சரியாகவும் வீடியோ அப்லோட் ஆகலை, எடிட்டிங்கும் கொஞ்சம் மட்டமாக தான் இருக்குது. அது எனக்கே நல்லா தெரியுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இப்போ கொரோனா கொஞ்சம் மோசமாக போயிட்டு இருக்கனால வந்து ரிலேஷன் சைடில் வந்து கொஞ்சம் கொரோனா அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நான் ஆல்ரெடி அந்த டிப்ரெஷனில் இருக்கனால தான் என்னால் சரியாக வந்து சேனலையும் பார்க்க முடியல. எனக்கும் வந்து உடம்பு சரியில்லையா, அதனால தான் சேனலையும் பார்க்க முடியல. எடிட்டிங்கும் இவ்வளோ கேவலமாக வந்துட்டுருக்கு. இந்த ஒரே ஒரு ட்ராமாக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்த வர நெக்ஸ்ட் ட்ராமா புது ட்ராமாவில் இந்த குறையெல்லாம் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த எபிசோடில் வந்து ஒரு சின்ன காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்தினால ஒரே ஒரு சீன் மட்டும் நான் வந்து ரிமூவ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்காக வந்து என்ன ரிமூவ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு வந்து ஷாக் ஆகிடாதீங்க. இந்த ஒன்றும் பெரிய சீன் கிடையாது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் சீன் என்ன இருந்திருக்குன்னா, அந்த வைஸ் பிரசிடென்ட் இருக்கார்ல, அவர் வந்துட்டு சுகாவோட ரூமில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு செக் பண்ண போகும்போது இருந்துட்டு ஒருத்தர் வந்து அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து திருடுறதுக்கு ட்ரை பண்ணுவார். அதை வந்து பிடிக்கிறதோட வந்து உங்களுக்கு அந்த சீன் இருக்கும். பிடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற சீன் தான் வந்து காப்பிரைட்னால நான் கட் பண்ணிட்டேன். அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் வந்து பிடிச்சி தள்ளி விட்டுருவார் நம்மளோட வைஸ் பிரசிடென்ட்டை. அதனால் நம்ம வைஸ் பிரசிடென்ட்க்கு வந்து கால்லையும் தலையிலையும் பயங்கரமாக அடிபட்டுரும். அந்த சீன் மட்டும் கட் ஆகிடுச்சு. ஓகே, அந்த சீன் மட்டும் இப்போ நான் சொல்லிட்டேன்ல, நெக்ஸ்ட் சீன் வந்து ஹாஸ்பிட்டல் சீன்லேருந்து வரும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து இந்த ட்ராமாக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வர ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை வந்து நான் தரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சுகா இருந்துட்டு நம்ம கிம்போரை வந்து கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வரும்போது இருந்துக்கிட்டு ஆல்ரெடி வந்து அந்த கிம்பு அப்படிங்கிற பொண்ணோட சூசைடை வந்து இவன் மறைச்சிட்டா அப்படிங்கிற காண்டில் தான் இருக்கார். இதில் வேற வந்து அவர் எக்ஸில் அவரோட சமாதியை வேற பார்க்க முடியல. அதனால இருந்துட்டு செம்ம காண்டில் இருக்காரு, காண்டோட உச்சத்திலே இருக்காரு. வர வழியில் சைடு கேப்பில் வந்து எந்த இடத்துலலாம் வந்து கிம்போராவை போட்டு ப்ளேம் பண்ண முடியுமோ எல்லா இடத்துலையும் வச்சு வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது இருந்துக்கிட்டு எனக்கு தெரியும் உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு, ஆனால் என்னதான் இருந்தாலும் என் மனசு என்றைக்குமே இருந்துக்கிட்டு என் எக்ஸில் அவருக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கிம்போரா கொஞ்சம் மூஞ்சி சின்னதாக போயிடுது. பட் இருந்தாலும் இருந்துட்டு என்ன பண்ணுறது, சரி சரி சார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். அந்த மாதிரி சமயத்தில் ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்தோன்னே வந்துட்டு நம்ம சுகம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் போகிறாரு. ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டு கம்பெனியிலேருந்து கீழே விழுந்துட்டு தலையிலையும் கால்லையும் வந்து அடிபட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சிருக்கு. உடனே வந்துட்டு தாரா வந்துட்டு ஃபோன் பண்ணி நம்ம சுகம் வந்து கூப்பிடுறா, இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறாரு. எப்படி வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்ட்டு தாரா இருந்துட்டு சொல்கிறா, எனக்கு எதுவும் தெரில சுகோ, கம்பெனியில் வந்து இந்த மாதிரி மாடியிலேருந்து விழுந்துட்டேன் அப்படிங்கிற நியூஸ் மட்டும்தான் வந்துச்சு, டேரெக்டாக நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு வந்து தாராவும் சொல்லிடுறா. உடனே நம்ம தலைவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிறாரு. ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு வந்து அங்கே இருக்க ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாரு. யார் வந்து இந்த வேலையை பண்ணியிருப்பா, யார் வந்து அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து திருடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து தேடி பார்க்குறாரு. பட் ஃபுட்டேஜில் வந்து ஒன்றுமே வந்து கேப்சர் ஆயிருக்காது. ஜஸ்ட்டு வந்து ஒரு ஆள் நடமாறது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். அதனால் டேரெக்டாக என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டை பார்க்குறது ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இப்போ நீ நல்லா இருக்கியாடா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோன்னா அவரு வந்துட்டு எனக்கு இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சுகம் வந்துட்டு கேட்குறாரு, சரி நீ வந்து அவனோட ஃபேஸை பார்த்தியா, அவன் பார்க்க எப்படி இருந்தான் அப்படின்னு அங்கே அடையாளம் தெரியுமாடா மச்சான் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நம்ம வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டு இல்லைடா எனக்கு சரியாக தெரியல, கரெக்டாக வந்து அவன் மாஸ்க்கை பிடிச்சி நான் ரிமூவ் பண்ணும்போது இருந்துட்டு அவன் என்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டா, நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்ன வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் வந்து அவங்க 2 பேரும் அப்படியே விட்டுடுறாங்க. விட்டது பக்கம் வந்துட்டு நம்ம வைஸ் பிரசிடென்ட் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி வந்துட்டு உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட சமாதியை பார்க்கறதுக்கு நீயும் கிம்போராவும் போனீங்கல்ல, 2 பேரும் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லைடா என்னால் பார்க்க முடியல, புயல் இருந்துச்சுனால வந்து அந்த தீவுக்கு போக முடியல அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும் போது வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் சொல்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி கிம்போராவை பிடிச்சிருக்கு, உனக்கு அவளை பிடிக்குமா, நீங்கள் 2 பேரும் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்துட்டு இல்லை நான் அவளை லவ்லாம் பண்ண கிடையாது, நான் எனக்கு தாராவை தான் பிடிக்கும் அப்படின்னு வந்து பச்சையாக போய் சொல்லிடுறாரு. அதனால வைஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரி எனக்கு வந்து கிம்போராவை ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு வந்து ஆட்சேபனை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நான் அவளை டேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோன்னே வந்துட்டு நம்ம சுகம் இருந்துட்டு வள்ளல் பிரபு போல் பண்ணிக்கூடா அப்படின்ட்டு போயிடுறாரு. நம்ம சுகோ போன கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு கரெக்டாக நம்ம கிம்போரா வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட்டை வந்து பார்க்க வந்துட்டு எப்படி சார் கீழே விழுந்தா அடி வாங்கினீங்க அப்படின்னா, ஏம்மா வரவங்க எல்லாரும் என்னம்மா இதே கேள்வி கேட்குறீங்க, மேலேருந்து விழுந்துட்டம்மா அவ்வளோதாம்மா அப்படின்னு சொன்னோன்னு வந்துட்டு சரி சார் உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வைஸ் பிரசிடென்ட் சொல்கிறார், எனக்கு இது மாதிரி உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு கிம்போரா, அது உனக்கும் தெரியும், இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஆனால் வந்து நீ எந்த விதமான ரெஸ்பான்சிபிளும் எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னோன்னே கிம்போரா வந்துட்டு அப்பயும் எதுவுமே பேச மாட்டேங்கிற, அப்பயும் நோ ரெஸ்பான்சிபிள் தான். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, இந்த கம்பெனிக்கு நீ என்ன திரும்பி வேலைக்கு வரப்போறியா அப்படின்னு சொன்னோன்னு வந்துட்டு, ஆமாம் சார் சுகோ வந்துட்டு கம்பெனி திரும்பி வேலைக்கு வான்னு சொல்லிட்டாரு, அதனால வந்துட்டு நான் இனிமேல் கம்பெனியில் தான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு வேணாம் நீ இனிமேல் கம்பெனிக்கு வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சுகோ வந்துட்டு எப்போ பார்த்தாலும் வந்துட்டு நம்ம கிம்போரா வந்து டீஸ் பண்ணிகிட்டே இருப்பார்ல, சும்மாவே வந்து நோண்டிக்கிட்டு தானே இருப்பார். அது வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி கிம்போரா வந்துட்டு டீஸ் பண்ணுறதெல்லாம். அதனால தான் இருந்துட்டு இப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நீ வந்து கம்பெனிக்கு வர வேணாம் கிம்போரா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த தாரா இருக்கா பார்த்தீங்களா, தாரா வந்துட்டு ஒரு ஆர்ட் கேலரிக்கு வந்திருக்கா. கூட வந்து ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கா. ஆக்சுவலி இந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டில் வந்து இந்த டிராயிங்லாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு இருப்பான். இவனோட டிராயிங் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க வந்துட்டு, தாரா மாதிரி இருக்குது இன்னொரு பெரிய கம்பெனி, அதாவது இந்த பெயிண்டிங் கம்பெனி வந்துட்டு இவங்ககிட்ட வந்து அடிமட்ட ரேட்டுக்கு என்ன சொல்ல போனால் வந்துட்டு 10 கோடி அப்படின்னு வந்து இவங்க வித்துட்ருக்காங்க அவனோட பெயிண்டிங்கை. பட் இவனுக்கு வந்து 10,000 15,000 அப்படின்னு சும்மா ஏதோ பிச்சைக்காக தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்துட்டு தாராக்கு தெரிஞ்சுட்டு வந்துட்டு நியாயம் கேட்பேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்திருக்கா. அந்த பையன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மேடம் இந்த மாதிரி நான் தெரிஞ்சு தான் மேடம் விற்றேன், எனக்காக நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சண்டையெல்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் தாரா வந்துட்டு ஒத்துக்க மாட்டேங்க. அது எப்படிரா அது உன்னோட உழைப்பு, அதை எப்படி வந்து நீ அப்படி தூக்கி கொடுக்குற, எப்படி எத்தனை கோடிக்கு விற்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சொன்ன வந்துட்டு, அவன் வந்து இல்லை மேடம் பரவாயில்ல அப்படின்னு சொன்ன வந்துட்டு தாராக்கே கோவம் வந்துடுது. அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறான், அங்கே இருக்க எல்லா பெயிண்டிங்குமே இருந்துக்கிட்டு கிழிச்சு விட்டுறா. கிழிச்சு விட்டுட்டு என்ன பண்ணிடுறா, வெளியே வந்துடுறா. வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த பையன் இருந்துட்டு கேட்குறான், ஏன் மேடம் இப்படி அவன் பெயிண்டிங்லாம் கிழிச்சிங்க அப்படின்னு. அவன் நீ தானே சொன்ன பணம் தானே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, உன்னோட பெயிண்டிங்கான பணத்தை நான் கொடுத்துட்றேன், உன் பெயிண்டிங்கை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறா. இவங்க 2 பேர்த்துக்கு ஏதோ கெமிஸ்ட்ரி வந்து இங்கே கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த பக்கம் இந்த சீன் ஓடிட்டு இருக்கும். அந்த பக்கம் நம்ம தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா, நம்ம கிம்போரா கிட்ட வந்து அந்த பிக் ஃபைல் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிட்டு இருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்படி தான் பண்ணணும், அந்த ப்ராஜெக்ட் அப்படி தான் பண்ணணும், அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கணும், நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரிஞ்சிச்சா, நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக ப்ராஜெக்ட் பண்ணு, இது சாதாரண ப்ராஜெக்ட் கிடையாது, இது கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட், பென்ஷன் சிஸ்டமே இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே தான் இருக்குது, அதனால் பார்த்து ஒழுங்காக பண்ணி இல்லைனா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்ட்டு பழைய மாதிரியே பிள்ளையை போட்டு மிரட்டிட்டு இருக்காரு. இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த தாரா இருக்கால, தாரா வந்துட்டு நம்ம சுகோவை தானே எப்பயும் வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறா, அவள் தானே வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுவா. அவள் எப்பயும் போல் இன்றைக்கும் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வரா. அப்படி கரெக்டாக பிக்கப் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ்க்கு வரும்போது வந்துட்டு நம்மளோட கிம்போராவும் நம்ம தலையும் நம்ம கிம்போராவும் நம்ம சுகோவும் 2 பேர் வந்து மேலே வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. சும்மா இருக்காமல் டீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கிம்போராவுக்கு கோவம் வந்து பிடிச்சி அடிச்சுப்பிடுவா. இந்த சீனை வந்து நம்ம தாரா வந்து பார்த்துட்றா. பார்த்ததுக்கு அப்புறமே வந்துட்டு காரில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது கேட்குறா, எனக்கு இந்த மாதிரி நீ கிம்போரா கூட வந்து க்ளோஸாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்க முடியுமா உன்னாலன்னு கேட்கும்போது இவர் வந்துட்டு சொல்கிறாரு, தாரா நான் ஒன்றை தான் லவ் பண்ணுறேன், அவளை ஒன்றும் லவ் பண்ண கிடையாது, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எனக்கு அவள் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் சும்மா அவளை டீஸ் பண்ணால் அவளும் என்னை டீஸ் பண்ணா அவ்வளோதான் சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் மார்னிங் ஆஃபீஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்டான பிக் ஃபைலுக்கு மட்டும் வந்துக்கிட்டு எந்த நாயும் இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டேங்கிறான். மற்ற எல்லா ப்ராஜெக்ட்டும் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஆனால் இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் டீம் இருக்காங்கல்ல, அந்த டீமையே வந்து டிஸ்பேண்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க போர்டு ஆஃபீஸர்ஸ். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அந்த டீமில் தான் இப்போ நம்ம கிம்போராவும் இருக்கா. இவங்க பேசிகிட்டு இருக்கும் போது வந்து நம்ம கிம்போரா மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருது. இது தெரிஞ்சதுனால கிம்போரா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டே போயிடுறா. அழுதுட்டு போனதுக்கப்புறம் வந்துட்டு இதை பார்த்தோன்னே சுகோ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சரி கிம்போராவை போய் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இவர் வந்து கிம்போரா வீட்டுக்கு கிளம்பி வராரு. வீட்டுக்கு கிளம்பி வரும்போது இருந்துட்டு சொல்கிறார், நீ எதுக்கும் கவலைப்படாத கிம்போரா, அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, ஆறுதல் சொல்லிட்டு கரெக்டாக வந்து ஹக் பண்ணிட்டு இருப்பாரு. ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது கிம்போரா வந்துட்டு, சார் டிஸ்பேண்ட் பண்ணிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நம்ம எத்தனை மாதம் உழைப்பது, நான் அப்படிலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இந்த சீன் நடந்துட்டு இருக்கும் போதே இருந்துட்டு நம்ம வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டு கிம்போரா பார்க்கலாம் அப்படின்னு அதே செகண்ட் தான் வந்துருப்பாரு. இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்க இந்த சீனை பார்த்தோன்னே என்ன ஆயிடுது, இவருக்கு மனசே உடஞ்சிடுது. அதனால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கார் எடுத்துகிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் மார்னிங் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம வைஸ் பிரசிடென்ட்ட தங்கச்சி தாராவை கூப்பிட்டு, தாரா இனிமேல் வந்து சுகோவுக்காக வெயிட் பண்ணாத, அவன் வந்து வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டான், அதனால் வந்து நீ அவனுக்காக வெயிட் பண்ணாத அப்படின்னு சொல்லும் போதுட்டு தாரா வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறா. இல்லை நேற்று கூட அவன்கிட்ட கேட்டேன், அவன் வந்து என்ன தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னான், நீ பொய் சொல்கிற அப்படின்னு வந்து அண்ணனையும் ஏற்று பேசுகிறா. அவன் வந்துட்டு சொல்கிறான், இந்த மாதிரி வந்துட்டு கிம்போரா மட்டும்தான் அவனுக்கு வந்து தெரியுது, உன்னோட ஃபேஸ் வந்து அவனுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண தெரில, இதுலேருந்தே புரிஞ்சுக்கோ அவனுக்கு வந்து உன்னை பிடிக்கல, கிம்போராவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னு வந்துட்டு தாராக்கு காண்டாயிடுது. அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே வந்து
வந்து வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம சுகோவோட வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறா. சுகோ கிட்ட வந்துட்டு எனக்கு இன்னைக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு வந்து நிற்கிறா. இவர் வந்துட்டு சரி சொல்லுமா உனக்கு என்னம்மா உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னோடனே இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு கிம்போரா ஃபேஸ் மட்டும் எப்படி கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண தெரியுது அப்படின்னு சொல்லும் போதுட்டு சுகோவும் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து கிம்புவோட ஃப்ரெண்ட் அதனால தான் வந்து எனக்கு ஃபேஸ் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண தெரியுது தாரா, மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும் போதுட்டு தாரா சொல்கிறா இந்த மாதிரி இருந்துட்டு உனக்கு கிம்போரா தான் பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுற, என்னை ஏற்றுக்கிறதுக்கு நீயே ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிக்கும் போது இவங்க 2 பேரும் கொஞ்சம் வாக்குவாதம் கொஞ்சம் டீப்பாக போயிடுது. அந்த டீப் எந்த அளவுக்கு போனால் 2 பேத்துக்கு பிரேக்கப்பே ஆகிற அளவுக்கு டீப்பில் போயிடுது. இந்த பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த வைஸ் பிரசிடென்ட் அவர் இருந்துட்டு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா வந்து கிம்போரா வந்து கொண்டு வந்து ஆஃபீஸில் இருந்துட்டு வீட்டில் விடுறதுக்கு வந்துருப்பான். அப்படி வீட்டில் விடுறதுக்கு வந்திருக்கும் போது வந்துட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்கும் போது வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் பின்னாடி வந்துட்டு ஏதோ ஒரு பர்சன் வந்துட்டு ஹாய் ஹாய்ன்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறதுனால வைஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிம்போரா வந்து வேணும்னே வந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சி அந்த இடத்துலேருந்து துரத்தி விட்டுறாரு. துரத்தி விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இவர் அந்த பர்சன் கிட்ட போய் பேசுகிறாரு. இவன் யாரும் கிடையாது, இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து திருடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் கூட காப்பிரைட்டில் அந்த கிளிப்பை தூக்கிட்டேன்னு சொன்னால அந்த பையன் வந்தான். அவன்கிட்ட வந்து ஒரு சிப்பை கொடுத்து இது வந்து நம்ம கவர்மெண்ட்டோட வந்து பென்ஷன் சிஸ்டத்தோட சிஸ்டமு, இதை என்ன பண்ணி லீக் அவுட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இதை டேரெக்டாக எடுத்துகிட்டு சைனாவுக்கு போ, சைனாவில் போய் நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துலேருந்து என்ன பண்ணி இது மொத்தத்தையும் வந்து லீக் பண்ணிவிடு நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி சார் பண்ணுறது, நம்ம கம்பெனி இப்படி பண்ணனா நம்ம கம்பெனி திவால் ஆகிடும், நம்ம கம்பெனி மேலே இருக்க ரெப்புடேஷனில் என்ன ஆகுறது அப்படின்னு வந்து அவன் கேட்குறான். நீ மட்டும் இதை பண்ணலன்னு வச்சுக்கேன், இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து நீ தான் திருட வந்த அப்படிங்கிற உண்மையை வந்து நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவனுக்கும் வேறு வழி தெரில. அவன் வந்து அந்த சிப்பை எடுத்துக்கிட்டு வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பி போய்ட்றான். கிளம்பி போகும்போதுட்டு நம்ம வைஸ் பிரசிடென்ட் சொல்கிறார் நீ ஒன்றும் பயப்படாத, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சிப்பை கொடுத்து வந்து அவனை சைனாக்கு அனுப்பிடுறாரு. இந்த பக்கம் மார்னிங் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனியில் வந்து இந்த பென்ஷன் சிஸ்டம் வந்து லீக் ஆகிடுச்சு, ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கம்பெனியில் இருக்க எல்லாரையும் வந்து போலீஸ், ஐபி, எஃபிஐலாம் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இங்கே இருக்கவங்க வந்துட்டு எப்படி வந்து லீக் ஆகும், இவ்வளோ பெரிய சிஸ்டம் வந்து எப்படி ஹேக் ஆகும் அப்படின்னு வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு தலையை பிச்சிட்டு இருக்காங்க. அப்படி வந்து எல்லாரும் போலீஸ் விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து நம்ம கிம்போராவை பார்க்கறதுக்கு தாரா வரா. தாரா வந்தோன்னு வந்துட்டு நம்ம கிம்போரா வந்துட்டு மேடம் சுகோ சார் மேலே இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னு வந்துட்டு இல்லை கிம்போரா நான் உங்ககிட்ட தான் பேசணும், கொஞ்சம் வாரியா என் கூட அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. கூட்டிகிட்டு போகும்போது தாரா வந்துட்டு சொல்கிறா இந்த மாதிரி வந்து நீ சுகோ கூட இருக்க வரைக்கும் அவனுக்கு பெரிய பிரச்சனை தான், கம்பெனிக்கும் பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொன்னோன்னு வந்துட்டு தாரா வந்துட்டு இன்டெரக்டாக சொல்கிறா இந்த மாதிரி வந்து என்னோட அண்ணனை வந்து நீ ரிஜெக்ட் பண்ணிட்டல, அதனால் வந்துட்டு அவன் வந்து உன்னை பழி வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக சுகோ வந்து பழி வாங்குறான். இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு சுகோ வந்து எப்படியாவது கம்பெனி விட்டு வெளியே துரத்திட்டு இந்த நெக்ஸ்ட் இன் கம்பெனி வந்து அவனே வந்து டேக் ஓவர் பண்ணிக்க பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து டேரெக்டாக சொல்லாமல் வந்துட்டு இன்டெரக்டாக சொல்கிறா. பட் நம்மளோட கிம்போரா பொறுத்த வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட் ரொம்ப நல்லவர் தானே, அதனால் அவள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு அவளுக்கு எதுவும் புரியல. அப்போதைக்கு வந்து நம்ம தாரா சொல்கிறது எதுவுமே புரியல. அதனால் வந்துட்டு ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்னு வந்து கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கும் போது வந்துட்டு யாரோ வந்து கதை வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க. இவர் வந்துட்டு யாராவது 12 மணிக்கு தூங்க கூட விடாமல் மனுஷனை தொலை பண்ணிட்டு இருக்குன்னு இந்த பக்கத்தை திரும்பி படுத்திக்கிறா. திரும்பி பார்த்தா மறுபடியும் யாரோ வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க, கிம்போரா கிம்போரா கிம்போரான்னு ஏதோ அழுகிற மாதிரி சவுண்டில் கூப்பிடுறாங்க. என்னாச்சு ஆயிடுது. அந்த பக்கம் வைஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சுகோ என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து இந்த லீக்லாம் ஆகிடுச்சுல, ஐ மீன் ஹேக் ஆகிடுச்சுல, அதனால் வந்துட்டு ஷேர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் இவரோட ஷேரை வந்து இவரே விற்றுருவார் ஆன்லைனில். அப்படி விற்கிறத வந்து நம்ம வைஸ் பிரசிடென்ட் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு, வேற ஒரு ஆளை வச்சு அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் வாங்கிடுறாரு. இந்த பக்கம் கிம்போரா வந்துட்டு நம்மளோட சுகோட்ட வந்து பேசுகிறா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க சார், ஷேர் மார்க்கெட் டவுன் ஆனால் என்ன, நம்ம கம்பெனின்னா நம்மக்கிட்ட தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கா. நம்ம சுகோ வந்துட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவர்மெண்ட் ப்ராஜெக்டை பற்றி பேசுகிறதுக்கு நீயும் வைஸ் பிரசிடென்ட்டும் போங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ப்ராஜெக்டை பற்றி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்டை ஒரு பிரைம் மினிஸ்டர் வாங்கி கொடுத்துருப்பாங்களா, அதாவது அந்த கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் அவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி இப்போ உங்கள் கம்பெனி வந்து பெரிய பிரச்சனையில் இருக்குது, அதனால் கூடிய சீக்கிரம் வந்துட்டு இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண பாருங்கள், ஏன்னா வந்து எனக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இருந்துக்கிட்டு நம்ம சுகோவுக்கும் கிம்போராவுக்கும் கொஞ்சம் பர்சனலாக அட்டாச் தானே, அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிம்போராக்கிட்டையும் மற்றவங்ககிட்ட ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் 3 பேர் சேர்ந்து எப்படியாவது கம்பெனி வந்து திரும்பி வந்து
டெவலப் பண்ணிடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் கவர்மெண்ட்டை பார்த்துக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டு போகிறாங்க. மறுபடியும் அன்றைக்கி ராத்திரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வைஸ் பிரசிடென்ட் இருக்கார்ல, நம்ம கிம்போரா கிட்ட வந்து தயவு செஞ்சு நான் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருக்காது. இப்படி வந்து கண்டினியூஸாக இருந்துட்டு இவர் வந்து கேட்கறதுல தான் இப்போ தான் வந்து நம்ம கிம்போராவுக்கு வந்து புரியுது, இவர் தான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. மறுபடியும் இல்லை சார் என்னால் முடியாது, என்னால் அவருக்கு துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இங்கேருந்து போனவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வந்து நேராக அவள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறா. அவள் ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு வந்து என்னடி ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சாடி அப்படின்னு கேட்டோன்னு வந்துட்டு அப்போ தான் அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா, அடியே நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனாண்டி அப்படின்னு. நம்ம கிம்போரா வந்துட்டு ஏ உனக்கு என்ன கல்யாணமே ஆகலடி, அதுக்குள்ளடி எப்படி ப்ரெக்னென்ட் ஆன அப்படின்னு கேட்கும்போது இருந்துட்டு அந்த ப்ளே பாய் ஜின்னு இருக்கால, அந்த ஜின்னு தான் இதுக்கெல்லாம் காரணம். இவன் அந்த ஜின்னு பையன் தாண்டி இதுக்கெல்லாம் காரணம், இந்த குழந்தையோட அப்பா அவன் தாண்டி கிம்போரா அப்படின்னு சொன்ன வந்துட்டு கிம்போரா வந்துட்டு அடியே அவனுக்கும் உனக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சு, இனிமேல் இந்த குழந்தை என்னடி பண்ணுறது அப்படின்னு. ஒரு பிரச்சனையும் இல்லை, சிங்கிள் மதரா நானே வளர்த்துக்கிறேன், எக்காரணத்து கொண்டு அந்த ஜின்னு காலில் மட்டும் நான் போய் விழமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. இந்த விஷயம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்னுக்கு தெரியுது. நம்ம கிம்போரா வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறா. நம்ம கிம்போரா சொன்னோன்னே இந்த ஜின்னு இருந்துட்டு இந்த சுமியை பார்க்கறதுக்கு வரான். சுமியை பார்த்தோன்னே இருந்துட்டு என்ன சுமி நல்லா இருக்கியா அப்படின்னு வந்து ஜின்னு கேட்டோன்னே இவ இருந்துட்டு ஆல்ரெடி செம்ம காண்டில் இருக்காள். இவ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வந்து செருப்பை கழட்டி உன்னை யாரா இங்கே வர சொன்னது, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், இந்த குழந்தைக்கு காரணமும் நீ தான், ஏன்டா என்னை நடுத்தெருவில் அன்னைக்கு விட்டுட்டு போனேன், ஏன்டா என்கிட்ட போய் சொன்ன அப்படின்ட்டு என்ன பண்ணுறா, அந்த ஸ்லிப்பரை கொண்டே ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கூட பார்க்க மாட்டேங்கிறா. அந்த பையனும் இருந்துக்கிட்டு சரி என்ன பண்ணுறது, லவ் பண்ணி தொலைச்சிட்டோமே அப்படின்ட்டு அத்தனை செருப்படியும் வந்து அந்த ராத்திரில 12 மணிக்கு மொத்த ஹாஸ்பிட்டல் அவங்க 2 பேரை தான் பார்த்துட்டு இருக்கு. அப்படியும் அந்த செருப்படியும் அவன் வாங்கிக்கிறான். இந்த பக்கம் மார்னிங் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வைஸ் பிரசிடென்ட் சரியான விஷப்பூச்சா இருப்பான் போல. போர்டு டேரக்டர்ஸ் எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணிட்டான், ஜென்ரல் மேனேஜர் எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டான். இப்போ வந்து இந்த போர்டு ஆஃபீஸில் எதுக்கு வந்து போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எல்லாரும் இப்போ ஒன்றா சேர்ந்து நம்ம சுகோ வந்து அவர் இருக்காரு பார்த்தீங்களா அந்த சிஇஓ அப்படிங்கிற போஸ்ட்லேருந்து தூக்க போகிறானுங்க. இந்த தூக்குற போஸ்ட்டுக்கு தான் எவ்வளோ சீன் போட்டுட்ருக்காங்க. இவனுங்க எல்லாம் நினச்ச மாதிரி இவங்க எல்லாருமே பிளான் பண்ண மாதிரி இருந்துட்டு என்ன ஆகுது, போர்டு ஆஃபீஸர்ஸும் இருந்துட்டு நம்ம சுகோ வந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. தூக்கிட்டோன்னே இருந்துட்டு அவர் என்ன பண்ணுவார், ஒன்றும் பண்ண மாட்டார்ல, எப்பயும் போல் வந்துட்டு அவருக்கு பிடிச்ச இடத்துல போய் உட்காந்துக்கிற அந்த டென்ட் இருக்க இடத்துல அங்கே இருந்துட்டு கரெக்டாக நம்ம கிம்போரா வரா. கிம்போரா வந்துட்டு சார் என்ன சார் இவ்வளோ ஜாலியாக உட்காந்துருக்கீங்க, உங்களோட வேலையே போயிடுச்சு சார் அப்படின்னோடனே இது அதனால் என்னம்மா பிரச்சனை, அதுதான் என் ஃப்ரெண்டு இருக்கான வைஸ் பிரசிடென்ட், அவன் என் ஃப்ரெண்டு தானே, அவன் இந்த கம்பெனி நல்லா பார்த்துக்குவான், என்னையும் அவன் நல்லா பார்த்துக்குவான், எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, நானும் அவனும் 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னபோது நம்ம கிம்போரா வந்துட்டு சொல்ல வரா, இந்த தாரா அதுக்கப்புறம் வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் சார் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலான்னு வரா. பட் வந்து அவளால் சொல்ல முடியல. என்னதான் அவர் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கார், என் ஃப்ரெண்டு இப்படிலாம் பண்ணியிருந்திருக்க மாட்டான்ட்டு, அந்த நம்பிக்கை அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்போரா வந்துட்டு அந்த இடத்துலேருந்து விட்டுட்டு போயிடுறா. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு நம்ம சுகா வந்து எப்பயும் போல் ஒரு கேபினில் உட்காந்துட்டு இருக்கும் போது கரெக்டாக அந்த ஜின்னு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு நம்ம சுகாவுக்கு வந்து ஒரு கிராஃப்ட் மெயில் அனுப்பிட்டே இருக்கான். என்ன ஆகுது, என்னடா இவன் நமக்கு வந்து மெயில் அனுப்பிட்டு இருக்கானே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, இவர் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறாரு. செக் பண்ணும் போது தான் தெரியுது தாராவோட கம்பெனி வந்து டெரஸ் கம்பெனி தானே, சுகாவோட கம்பெனி வந்து நெக்ஸ்டின் கம்பெனி. இப்போ வந்து சுகா வந்து வேலையை விட்டு போயிட்டதுனால இப்போ நெக்ஸ்டின் கம்பெனியோட சிஇஓ யார், இப்போ வந்து வைஸ் பிரசிடென்ட் தானே, இவங்க 2 பேர் அக்கா அதுக்கப்புறம் அண்ணன் தங்கச்சி இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஃபோனில் சொல்லிடுறாரு. சுகா கேட்குறாரு, என்னோட ஷேர்ஸ்லாம் அப்போ என்னாச்சு அப்படின்னு. உன்னோட ஷேரை வந்து உன்னோட கையிலே விற்க வச்சு அந்த ஷேரை வந்து ஸ்பெக்குலேட்டர்ஸை வச்சு இருந்துட்டு நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் இருந்துட்டு சைனா மார்க்கெட்டில் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. நம்ம ஜின்னு வந்து இந்த எல்லா உண்மையும் சொன்னோன்னு வந்துட்டு டேரெக்டாக இருந்துக்கிட்டு நம்ம சுகோக்கும் வந்துட்டு நேராக வந்து வைஸ் பிரசிடென்ட்டே போய் கேட்குறாரு, ஏன்டா இப்படி பண்ணேன், நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் அப்படின்னு கேட்கும்போது வந்துட்டு நானும் தானே ஒன்று நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக வந்து கிம்போரா பற்றி பேச வராரு. புரிஞ்சுக்கிறாங்க இவங்க 2 பேர்த்துக்கு வந்து இந்த இடத்துல பெருசாக வந்து கிளாஷ் ஆகிடுது, கொஞ்சம் கை கலப்பாகவும் ஆகிடுது. நம்ம சுகோ இருந்துட்டு இதுக்கு மேலே இது என்னோட கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக் ஃபைல் ப்ராஜெக்டில் இருக்க எல்லா டீம்ஸும் என் கூட வாங்க, நம்ம வெளியே போய் தனியாக வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது வந்துட்டு அந்த டீமில் இருக்க யாருமே வரமாட்டேங்கிறாங்க, இன்க்ளூடிங் அந்த குட்டி பையன் இருப்பான் பார்த்தீங்களா அவன் கூட வரமாட்டேங்கிறான். அதனால சுகா வந்துட்டு ரொம்பவே மனசு உடஞ்சி போய் அந்த இடத்துலேருந்து வெளியே போயிறாரு. அவர் வெளியே போன அடுத்த செகண்டே நம்ம கிம்போரா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இல்லை, இந்த வைஸ் பிரசிடென்ட் இந்த தாரா இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கூட்டு கலவானீங்கன்னு. இவன் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இவளும் கம்பெனியை விட்டு வெளியே போயிடுறா. கரெக்டாக நம்மளோட கிம்போரா போகும்போது வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து கூப்பிட்றாரு, கிம்போரா போகாத என் குடியேறு அப்படின்ட்டு. நம்ம கிம்போரா வந்துட்டு இல்லை எனக்கு அவரை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அடித்த மாதிரி கிளம்பிடுறா. இங்கே வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுகா கிட்ட வந்துட்டு வாங்க சார் நீங்கள் நானும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போய் ஒரு கம்பெனி ரெடி பண்ணலாம்
அப்படின்னு சொன்னோன்னே சுகா வந்துட்டு, ஏம்மா கம்பெனிங்கிறது என்ன கல்ல உருண்டை நினச்சிட்டு இருக்கியா நீ அப்படின்னோடனே, சார் நம்ம நினச்சா எது வேணால் முடியும் சார், இந்த நெக்ஸ்ட் இன் கம்பெனியே நீங்கள் தான் சார், நீங்கள் இருக்க இடம் தான் சார் நெக்ஸ்ட் இன் கம்பெனி அப்படின்ட்டு ரொம்ப மோட்டிவேஷனோட 2 பேர் கிளம்புறாங்க. இதோட இந்த எபிசோட வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. வீட்டிலே எல்லாரும் தயவு செஞ்சு இருங்க. ப்ளீஸ் வீட்டை விட்டு யாரும் வெளியே வராது.